கை ஊற்றி சொன்னோம். அல்லேலூயா. அருமையான சாம்சன் பவித்ரா இவர்களுக்கு கொடுத்த குழந்தையை கர்த்தருடைய சமூகத்தில் பேரிடுவதற்காக பிரேசித்து கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாம் அந்த குழந்தைக்கு பெற்ற ஒரு நிமிடம் எல்லாம் ஜெபம் பண்ண எல்லாரும் ஆண்டவரே குழந்தைய ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் பவித்ரா சாம்சன் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உமக்கு அல்லேலூயா பிரியமான பிள்ளையை வளர்த்துற ஒரு மனமாக கற்றுக் கொடுத்த பெற்று கற்றுக் கொடுப்பீராக. நீ அப்படி செய்யறபடி நன்றி. அது பிள்ளை ஆண்டவரே உமக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக அன்புக்குரிய அன்புள்ள பிள்ளையாக விசுவாசத்தை தேர்ந்த பிள்ளையாக அனைவரும் கர்த்தருடைய வசனம் தேர்ந்த வளர்த்து தர அது கிருபை தருமையோடையா ஜெபிக்கிறோம். அருமையாக குழந்தைய ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க கொடுத்த குழந்தைக்கு யோசனை பேரிட்டு பிதா குமார் பரிசு நாமத்தில் உமக்கான பிரதிஷ்டை செய்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. இப்போ பெற்றோருக்காக பிள்ளைக்காக Thank you Father God. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ரபா கரா தனாமா ஷகரா தனாமா. ஆண்டவரே இந்த பிள்ளையை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவன் ஒரு அற்புதத்தின் மகனாக தேவனுடைய வாயாக இருக்க நீர் முன்குறித்திருப்பதற்காக நன்றி அப்பா. விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் யவனஜனமாக உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிறவனாக அந்தகார இருளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு எழுப்புதலின் யுகத்தை ஆரம்பிக்கிற யோவான் ஸ்நானகனை போல கர்த்தருடைய வாயாக இருப்பானாக. Lord, let him carry the anointing, let him carry the presence of God, oh God. இவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக அநேகரை கிறிஸ்துவண்டலை நடத்துகிறவனாக குடும்பத்திற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாக நீர் மாற்றி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. சாமுக்காக சகோதரிக்காக ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே எங்களை அநேக காரியங்களிலே நடத்தி ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று ஒரு சில கடினமான பாதைகளில் எங்களை நடத்தி எங்களை உடைத்து உருவாக்கி எங்களை உமக்கேற்ற பாத்திரமாக வணங்குகிறீர் ஆண்டவரே. அப்படி இந்த பிள்ளைகளை உம்முடைய நோக்கத்தோடு இணைத்து ஆண்டவரே ஒரு நல்ல குமாரனை தந்திருக்கிறீங்க. இந்த நிமிஷம் முதல் இவருடைய குடும்ப வாழ்க்கையில, இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, இவருடைய ஊழிய வாழ்க்கையில இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய மகிமை இவர்கள் மூலமாக வெளிப்படுவதை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. ரபா கரா தனாமா ஷகரா தனாமா கதானாமா. ஆண்டவரே நீர் அப்படி பயன்படுத்தும் அப்பா. இந்த பிள்ளைகளை கொண்டு செய்ய வேண்டியது இந்த பிள்ளைகளை கொண்டு செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.